அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 6 மாதம் அரசியலில் இருந்து ஓய்வு பெற இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஹர்ஷினி, வணக்கம். பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு 6 மாத காலம் பிரேக், அதாவது ஓய்வு எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தீவிர அரசியலிலிருந்து அவர் ஓய்வு பெற இருக்கிறார். அதாவது 6 மாத காலத்திற்கு மட்டும் அவர் படிப்பதற்காக லண்டன் செல்ல இருப்பதாகவும், அதனால் 6 மாத காலம் தற்காலிகமாக ஓய்வு எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை தினசரி செய்தியாளர்களை சந்தித்து அதிரடியான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாஜகவை வளர்த்தெடுப்பதற்காக திட்டமிட்டு தீவிரமாக இயங்கி வருவதாக அவர் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதியில் லண்டன் செல்ல இருப்பதாகவும், அங்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 6 மாத கால படிப்பை நிறைவு செய்த பிறகு தமிழகம் திரும்ப திட்டமிட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேல் படிப்பிற்காக லண்டன் செல்ல அனுமதி கேட்டு பாஜக டெல்லி மேலிடத்திற்கு அண்ணாமலை கடிதம் எழுதியிருப்பதாகவும், பாஜக மேலிடம் தற்போது வரை அண்ணாமலை எழுதிய கடிதத்தின் மீது முடிவு எதுவும் எடுக்கவில்லை என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. பாஜக மேலிடம் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் அண்ணாமலையினுடைய அந்த நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்ணாமலை பொறுத்தவரையிலே அவர் தற்போது தீவிர அரசியலில் இயங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் அடுத்த 6 மாத காலம் தன்னுடைய மேற்படிப்பிற்காக, அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் ஒன்று படிப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே ஆகஸ்ட் மாத இறுதியில் அவர் லண்டன் செல்ல இருப்பதாகவும், அடுத்த ஆண்டு துவக்கத்தில், அதாவது 2025 தொடக்கத்தில் தான் மீண்டும் தமிழகம் திரும்புவார் என்றும் தெரிய வருகிறது. 6 மாத காலத்திற்கு அவர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் என்றும், அந்த 6 மாத காலத்திற்கு அவருக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் வேறு தலைவரை நியமிக்க டெல்லி தலைமை ஆலோசிப்பை ஒருபுறம் எடுப்பதாகவும், அதன் தொடர்பாக அவர் கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அண்ணாமலை எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் மீது டெல்லி தலைமை தற்போது வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. தற்போது இருக்கக்கூடிய இந்த தகவலுடைய அடிப்படையிலே தான் தற்போது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே டெல்லி தலைமை எடுக்கும் முடிவை பொறுத்து அண்ணாமலை முடிவெடுப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.